Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட டே 24 இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளோட நோட்டிபிகேஷன் போகுதா என்னன்னு தெரியல. குறிப்பிட்ட அளவுக்கு நோட்டிபிகேஷன் போகும்போதே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அது போக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்க. சோ அதுவே இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். சோ அதனால பாத்தீங்கன்னா மறக்காம லைக்கும் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பாத்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய யோசிப்பேன், என்னால சொல்ல முடியல. சம்டைம் மறந்துருவோம். சரி, இன்னைக்குள்ள கமெண்ட்ல நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வரும் இல்லையா. சோ அதனாலதான் இன்னும் உங்களுக்கு லெவன் சப்போர்ட் எல்லாம் நிறைய கொடுப்போம் சிஸ்டர். உங்களுக்கு நீங்க Q&A வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம இப்ப 50K வரப்போறோம் இல்லையா. அதுக்கப்புறமா ஒரு Q&A கொஸ்டின் மாதிரி நீங்க எல்லாமே கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்லயோ இல்ல வீடியோலயோ நான் போடுறேன். அதுக்கு கீழே உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே கேளுங்க. கண்டிப்பா அது ஒரு வீடியோவா நான் சொல்றேன். நிறைய வேணா என்னோட ஹோம் டூர் போடுங்க சிஸ்டர். அப்புறம் நீங்க யார் யார் இருக்கீங்க, எதுக்காக டெல்லிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கேக்குறீங்க இல்லையா. அதெல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நான் என்னோட டார்கெட் வெயிட் இதுதான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நான் யாருக்குமே இது வரைக்கும் கமெண்டே பண்ணது இல்ல சிஸ்டர், உங்களுக்கு தான் இவ்வளவு கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த வார்த்தையில கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நானும் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் பாத்தீங்கன்னா அது 7 to 7:30 நான் கொடுத்துருவேன். சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாருமே நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா வீடியோல, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த டைமுக்கு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நான் அப்படிதான் சிஸ்டர் ஃபாலோ பண்றேன். கிச்சனையும் அந்த 8 o'clock க்ளோஸ் பண்ற மாதிரி நல்லது. உண்மையாவே நமக்கு ஒரு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். சோ அதுவும் நல்லதுதான். பட் இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் மாத்துறது முடியாத பட்சத்துல நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கவங்களாவது அந்த 6:30 to 7 முடிச்சிடுங்க டின்னரு. ஏன்னா அது நிறைய பேர் கேக்குறீங்க, அதுக்காக தான் சொல்றேன். சிஸ்டர் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சா இருக்கு உங்களோட டயட் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எஸ், அதுக்காக மட்டும்தான் நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த அவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா இது குடிச்சா சரியா இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம யோசிச்ச விஷயத்த எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. பட் நான் இப்படி சுத்தி அப்படி தொட்ட மாதிரி இருந்தது. சோ உங்களுக்கு எல்லாமே நீங்க டைரக்டாவே அதை டச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஐடியாஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். நீங்க எஃபர்ட் போட்டா மட்டும்தான் அந்த வெயிட் லாஸ்ன்றது நடக்கும். சோ மறக்காம அதை பண்ணுங்க. அப்புறம் 11 மணிக்கு தூங்குவேன்னு சொல்லிங்க. 10 to 10:30 மணி ஆயிடுங்க. ஏன்னா எனக்கு எடிட்டிங் ஒர்க் இல்லைக்கல, எனக்கு ஃபுல் டே vlog எடுக்கிறேன். அதை ஃபுல்லா நான் எடிட் பண்ணி கட் பண்ணணும். 50 நிமிஷம் நான் எடுக்கிறேன்னா வச்சுக்கோங்க, அது 15 நிமிஷமா நான் பாத்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி அதை எடிட் பண்ணி வச்சேன்னா வச்சுக்கோங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன்ல, அந்த டைம்லயே கொஞ்சம் நேரத்துல நான் வாய்ஸ் ஒர்க் கொடுத்துதான் நான் அப்லோட் பண்றேன் சிஸ்டர்ஸ். டைம் அப்படியே பிஸியாவே இருக்கு உண்மையாவே. அதுக்கடையில கமெண்ட்ஸ் எல்லாமே ரிப்ளை பண்ணணும், இல்லாட்டா எனக்கு மண்டை வெடிச்சிரும். சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் பசிக்காத சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம இந்த ரொட்டீன் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 6:30 to 7 சாப்பிட நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது உண்மையாவே பழகிடுங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டைம்ல பசிக்குது அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கலாம், நிறைய கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிங்க. உங்களுக்கு அந்த ஹங்கர் லெவல், பசியின் தன்மையை கம்மி பண்ணி கொடுக்கும். சோ அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. நான் வெயிட் லாஸ் நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கேன், பாத்திருக்கேன். ஆனா என்னால பாத்தீங்கன்னா பண்ணவே முடியல சிஸ்டர். உங்களோட வீடியோ பார்க்கவும் தான் கண்டிப்பா என்னால முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஜாலியா ஹாப்பியா சொல்றீங்க, ஒரு பயமுடுத்தல, ஒரு இது ஈஸின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க. உண்மையால இங்க வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். சரிங்களா, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. நீங்க உங்களோட கமெண்ட்ல உங்களோட டவுட் எல்லாம் கேளுங்க, நான் சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சரிங்களா, நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு இது பண்ணுங்க. அப்புறம் பிசிஓடி இருக்கவங்களாம் இந்த சேலஞ்ச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம பண்றது ஒரு ஹெல்தியான டயட்டுங்க. சோ பாத்தீங்கன்னா யாருனாலுமே நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. இது ஒரு ஹெல்தியான விஷயங்க. என்ன நமக்கு பிரச்சனை இருக்கு, பிசிஓடி, தைராய்டு எதுனாலும் இது ஒரு ஹெல்தியான வே. இது
இது பண்றதுனால வெயிட் லாஸ் மட்டும் பண்ண முடியாதுங்க, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே கியூர் பண்ண முடியும். சோ இது ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், அதனால இது வந்து பிரச்சனையே கிடையாது. அப்புறம் வந்து இந்த வெந்தய பொடி வந்து நான் மிக்ஸ் பண்ணி குடிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு போட்டிருந்தேன் இல்லையா, சோ அது வந்து ஸ்டோர் பண்ணி வெளியிலே வைக்கலாம். ஒரு மாசத்துக்கு மேலேயே நம்ம வந்து வைக்கலாம். லைட்டா வறுத்துட்டு தானே வைக்கிறோம் பொடி பண்ணி அந்த வெந்தய பொடி, அது வந்து அப்படியே வந்து வைக்கலாம். இல்ல ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஸ்டோர் பண்ண தேவையில்லைங்க. நம்ம ஒரு 100 கிராம் 50 கிராம் அரைச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது 1 மந்த் இந்த மாதிரி வரும். நம்ம டெய்லியும் குடிக்கிறாந்தா அது வந்து நிறைய செலவாகும், நம்ம அப்பப்ப குடிக்கிறாந்தா நார்மலா இருக்கும். சோ அது வந்து வெளில வச்சா ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ அதை கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்காகத்தான் வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு உள்ளதுக்கு. வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் கேளுங்க, கமெண்ட்ஸ்லயே எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த வீடியோல சொல்ற மூலமா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமா இருந்ததுங்க. எனக்கு வந்து 10 இயர்ஸா பேபி இல்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அவ்வளோ ஒரு, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டத்தை வேணா கடவுள் கொடுக்கலாம், இந்த கஷ்டத்தை மட்டும் கொடுக்கவே கூடாது. சோ நீங்க வந்து தளராதீங்க சிஸ்டர். நீங்க வந்து உங்களோட வெயிட் அதிகமா இருக்குன்னா அதை வந்து கம்மி பண்ணுங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதை வந்து கண்டிப்பா அந்த பாக்கியம் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ல வந்து பேசுறாங்க. உங்களுக்கு இதுவா கண்டிப்பா வந்து அதெல்லாமே நீங்க பண்ணுங்க. உங்களால அதெல்லாமே பெருசா எடுத்துக்கிறாதீங்க, அததான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயம் மட்டும் யாருக்குமே நடந்துடக்கூடாது, நம்ம எதிரிக்கு கூட அது நடக்கக்கூடாதுன்னா இந்த ஒரு செயல் தாங்க. கண்டிப்பா வந்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம வந்து நார்மலா வச்சுட்டோமே எல்லாமே நல்லா நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க, நம்மளோட இதை நம்ம கரெக்டா பண்ணுவோம். உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் சிஸ்டர். நீங்களே வந்து சொல்லுவீங்க, சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. உங்களுக்கும் வந்து குழந்தை வந்து இருக்கும் சிஸ்டர், கவலையே படாதீங்க. சோ அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. பாருங்க ஃபுல் இன்னைக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணிருக்கோம், ஃபுல் ஃபுட் ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையிலே ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு பாருங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சது. பகல் தூக்கம் இருக்கக்கூடாது, நைட்டு தூக்கம் கரெக்டாக தூங்கணும். ஸோ அதனால கரெக்டாக தூங்கி எந்திரிங்க. இன்னைக்கு என்னோட வெயிட் எம்டி ஸ்டமக்ல 58.40. சம்டைம் வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அன்னைக்கு சீட் டே வேற பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது. ஸோ நம்மளோட வேலையை கரெக்டாக நம்ம வந்து பார்க்கணும். அதனால நம்ம வந்து ஏன்னா நம்மளோட பாடியில வந்து இன்ச் கெயின்லாம் ஆகி இருக்காது, ஜஸ்ட் ஃபிளக்சுவேஷன்ல இருக்கும். நம்ம வந்து மறுநாள்ல இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா வந்து பண்ணிடலாம். காலைல எம்டி ஸ்டமக்ல பிளாக் காஃபி வந்து குடிச்சேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவையை வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதான் வந்து பண்ண போறேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கோதுமை ரவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு எடுத்துருக்கோம்னா அதுல வந்து பாதி பங்கு அளவுக்கு பாசி எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா நீங்க கால் பகுதி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பருப்பு சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், சத்தாவும் இருக்கும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வந்து வேக வச்சுட்டேன் தண்ணி வந்து சேர்த்து. ஒவ்வொரு கோதுமை ரவைக்கு தகுந்தாப்புல தண்ணி வந்து மாறுபடும். நம்ம வந்து குக்கர்ல வைக்கிறதுனா ஒரு ஒரு டம்ளர் வைக்கணும், 3 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி வந்து வைங்க. இப்போ வந்து நான் நார்மலா ஒரு பேன்ல தான் வந்து வேக வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அது பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்து ஒரு சைடு வந்து வேக வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து இந்த முள்ளங்கி வந்து கிடைச்சதுங்க, வாங்கணும். குளிர்காலத்துல பயங்கரமா கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஞ்சாதான் வந்து கிடைச்சது. பரவாயில்ல, ஒரு ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சத்துங்க இந்த முள்ளங்கி. இங்க உள்ள முள்ளங்கி வந்து வதக்கி போடணும்னு அவசியம் இல்லை, டைரக்டா அப்படியே கட் பண்ணி தோலை சீவிட்டு ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் பருப்பு எல்லாமே தக்காளி எல்லாமே வெந்ததுக்கு அப்புறமா நான் அதுல வந்து சேர்த்துட்டேன் முள்ளங்கிய. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோதுமை ரவையும் பருப்பும் நல்லா வெந்து வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மிளகும் சீரகமும் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால நல்லா பவுடர் பண்ணிட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து வாயில கடிப்படாம இருக்கும். அதோட அந்த ஃபிளேவர்ஸ் எல்லாமே நல்லாவும் இறங்கும். அதனால சரி நான் எப்பவுமே பவுடர் பண்ணிட்டு தான் வந்து சேர்ப்பேன். இப்போ வெந்துருச்சு இல்லையா, அதுல வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணதை சேர்த்துட்டு அது கூட வந்து மஞ்சள் தூள், உப்பு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், இது ரொம்ப சிம்பிள் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம நெய்யில வந்து அப்படியே இந்த மிளகு சீரம் அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பொடியை வந்து லைட்டா எண்ணெயில வதக்கிட்டு கூட நம்ம சேர்க்கலாம், பொரிய விட்டுட்டு கூட. பட் இப்படி சேர்க்கறது ரொம்ப நல்லாவே இருக்கும்.
ஹெல்தியானதும் கூட. இந்த மாதிரி ஃபார்மேட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. செம்ம டேஸ்டியாவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பருப்பு இதெல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, முள்ளங்கி எல்லாமே ஒரு நல்லா வெந்து வந்துருச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அவ்வளவுதான். இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்க வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குன்னா நீங்க அதை மட்டுமே வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கோதுமை ரவை வெண்பொங்கல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அரிசியில பண்ற வெண்பொங்கலை நான் வந்து பண்றது இல்ல. ஏன்னா சேம் டேஸ்ட் வந்து நமக்கு வந்து இருக்குங்க, நல்லாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெயிட் லாஸ்ல இருக்கும் போதெல்லாம் இவ்வளோ டேஸ்டியெல்லாம் சாப்பிட முடியுமா? அதுல ஒண்ணுன்னா அந்த கோதுமை ரவை வெண்பொங்கல் தான். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி அந்த இடிக்க வச்சு சூப்பரா வந்து தேங்காய் வந்து உடைச்சு எடுத்தாச்சு. தேங்காய் சட்னி பண்ணணும் இல்லையா, வெண்பொங்கல்னா அதுதான் ஒரு நல்ல காம்பினேஷனே. தேங்காய், மிளகாய், பச்சை மிளகாய் தான் அது, ஆனா அது ஒரு சிலது சிகப்பா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் இதுல வந்து பூண்டு சேர்த்து நான் வந்து 4 பொருள் தான், இவ்வளவு சிம்பிளா தான் வந்து பண்ணுவேன். சில பேர் இஞ்சிலாம் வந்து சேர்ப்பாங்க இல்லையா, எனக்கு அந்த ஃபிளேவர் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்கும் தேங்காய் சட்னிக்கும் சேர்த்து தாளிப்பு ஒரே கரண்டியில பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடுகு வந்து தாளிச்சு தேங்காய் சட்னியில வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம். சும்மா சிம்பிளா வந்து கடுகு, ஜீரகம், வரமிளகாய் சேர்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா தாளிச்சு கொட்டிக்கிறேன். இதுல நீங்க கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா பாசி பருப்புல அந்த அளவுக்கு கேஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால நான் வந்து சேர்த்துக்கல. அவ்வளவுதான், சிம்பிளா தாளிச்சு சாம்பார்லயும் வந்து போட்டாச்சு. சூப்பரா வந்து முள்ளங்கி சாம்பார் சிம்பிள் ஸ்டைல்ல பாசி பருப்பு மட்டுமே சேர்த்து இன்னைக்கு வந்து பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து தக்காளியே அதிகமா சேர்த்திருந்தேன், புளி வந்து சேர்க்கல இன்னைக்கு. சூப்பரானது. அம்மாச்சிக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சரியான மழை மாதிரி இருந்துச்சு. நைட்ல வந்து சரியான மழை. ஸோ அதனால ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் வந்து இருந்தாங்க. மேல வந்து மாடியில இருக்க ரூம்ல வந்து அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை ரவை வெண்பொங்கல் வந்து இவ்வளவு எடுத்திருக்கேன் பாருங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி, கொஞ்சம் சாம்பார், இந்த மாதிரி எடுத்து சூப்பரா சாப்பிட்டேங்க. அவ்வளோ செம்மையா இருக்கும். கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்ல இருக்கும் போது இந்த மாதிரி எவ்வளவு ரெசிபிஸ் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, மறக்காம நீங்க இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க. நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால டேஸ்டி வந்து சாப்பிடலாம். இப்ப பாருங்களேன், என்னோட பையனே அவ்வளவு விரும்பி சாப்பிட்டாங்க 2 பேருமே. மதிய வரைக்கும் வச்சு சாப்பிட்டாங்க. எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து செஞ்சுடுவேன், அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி, அப்பதான் ஞாபகம் வந்தது, கல்யாண நாளுக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கி கொடுத்தாரு இல்லையா, நிறைய வந்து வாங்கி கொடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சாரி கட்டி கழட்டினதுக்கு அப்புறம் நான் வந்து அப்படியே கழட்டி ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சிருந்தேங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. சரி, அதை எடுத்து இன்னைக்காவது வெள்ளிக்கிழமை இல்லையா, சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிடும் போது வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. என்னடா டிஷர்ட் கூட பூவா அப்படின்னு நினைப்பீங்க. நம்மளோட அது கம்ஃபர்டபுள் தாங்க. நம்ம வீட்டுல இருக்கும்போது எது நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரிதான் இருக்க முடியும். விளக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கழுவி வச்சிருந்தாலும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து மாடியில வந்து சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சு. தலை ஏதோ பெரிய வெயிட்ட வச்ச மாதிரி இருந்தது. நிறைய பூ இல்லையா, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு செம்ம ஹாப்பியா இருந்தது. பூ வச்சாலே ஃபேஸுக்கு ஒரு இது வருது பாருங்க. பூ போட்டு இந்த மாதிரிலாம் வச்சாலே ஃபேஸ்ல ஒரு சூப்பரான ஒரு புன்னகை வந்து வருது பாருங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மாடிக்கு வந்துட்டேன். மாடி போலாம் என் ஹஸ்பண்ட் வந்து காலையில செடிக்கு தண்ணி ஊற்றும் போது நல்லா கழுவி விட்டுருந்தாரு. ஏன்னா சரியான மழை இல்லையா, மழை வந்தாலே அவ்வளோ இதுவாயிருது. மழை வருதுன்னு நினைச்சோம்னா வச்சுக்கோங்க, நல்லதுன்னு நினைச்சோம்னா, ஆனா சுத்திலும் நசன்னு அழுக்காக்கி விட்டுட்டு போயிடும். அது ஒரு பெரிய வேலையா வந்து இருக்கும். அப்புறம் துணி எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்து காய போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், எனக்கு அந்த பூ வச்சோடனே கேமரா எடுத்தோடனே செம்ம வந்து ஒரு அழகாவே இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்களேன், பூ ரொம்ப வெயிட்டா இருக்கு. சரி, இதை நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாதியை கட் பண்ணி வச்சுட்டு பாதியை தான் வந்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நல்லா குடிச்சேங்க. அப்பப்போ தண்ணி நல்லாவே குடிங்க. வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ண, நம்ம உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு சாதம் வச்சு விட்டுருந்தேன்னா அது வந்து வெந்துருச்சு. அதை வந்து வடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு எப்பவும் போல பைப்புக்கு மேல வச்சு வடிச்சு விட்டுருவேன்.
வச்சிருவேங்க. எனக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸாவே இருந்தது பூ வச்சது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மீன் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு சிம்பிள் ரெசிபி தான். கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே தக்காளியும் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல வந்து நீங்க பச்சை மிளகாய் தேவைன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் போட போறேன் அப்படின்றனால பச்சை மிளகாய் வந்து போடல. கருவேப்பிலை இருந்தா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்து அதை வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாமே நம்மளோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா மீன் மேக்கரை நான் வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க தண்ணியில ஊற போட்டு கூட நல்லா பிழிஞ்சிட்டு போடணும். அதுதான் வந்து முக்கியம் அந்த மீன் மேக்கர்ல. அப்படியே தண்ணியோட போட்டோம் அப்படின்னா நமக்கு சொத சொதன்னு டேஸ்டே நல்லா இருக்காது. இது எல்லாமே ஒரு கோட்டிங் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இதுல கொஞ்சமா வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு அது கூடயே கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துடணும். அப்பதான் வந்து அந்த ட்ரையா இல்லாம இருக்கும், நல்லா குக்காயும் வரும். ஸோ அதை வந்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மீன் மேக்கர் சிம்பிள் ஸ்டைல்ல வந்து ரெடி ஆயிடும். கடைசியா கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்துக்கு கூட வீட்டுல இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். இல்லாட்டா நமக்கு வந்து நம்ம ஓட்ஸோ இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிடணும், கோதுமை தோசை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து வச்சு சாப்பிடலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ரவை வெண்பொங்கல் வந்து இருந்தது, அதையே நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய முள்ளங்கி, அதுக்கப்புறம் கீரை பொரியல் வந்து கொஞ்சமா தேங்காய் பால் போட்டு பண்றதை அம்மாச்சி வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீன் மேக்கர் கொஞ்சம் வந்து எடுத்திருந்தேன். எல்லாமே நல்லா ஃபில்லிங்கா வந்துருந்ததுங்க. முள்ளங்கி எல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. இந்த மாதிரி தண்ணி நீர் காய்கள் எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க, நல்லா ஃபில்லிங்கா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வந்து பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். கோதுமை ரவை வெண்பொங்கல் இருந்ததுனால நான் வந்து அதை எடுத்தேன். இல்லாட்டா நீங்க வந்து ரவை களி, கம்மங்களி, கேப்பக்களி எல்லாமே நம்ம ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட ஆனிவர்சரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்காரவங்க வந்து ஒரு அங்கிள் இங்க இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டைரி மில்க் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பிச்சு பிச்சு அப்பப்ப அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன். நான் வந்து அப்பெல்லாம் அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன். அதான் அது காலி ஆகிற வரைக்கும் அதை வந்து கேட்டுட்டே இருப்பாங்க இல்லையா, அது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அதுக்கப்புறம் தம்பியை டியூஷன் கிளப்பிட்டு இருந்தேன்னா ஹஸ்பண்ட் போயிட்டு டியூஷனுக்கு தேவையான நோட் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். போய் வாங்கிட்டு வந்தாங்க. அது கூட வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைப்பழம், அவனுக்கு வந்து கொடுத்தேன். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நம்ம வந்து வாழைப்பழத்தை வந்து தவிர்க்கணும். வெயிட் கெயின்ல இருக்கவங்க வந்து சாப்பிடறது ரொம்ப நல்லது. பட் வெயிட் லாஸ் இருக்கும்போது வாழைப்பழத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், நான் அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் தம்பி டியூஷன்ல விட்டுட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி நல்லா குடிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் நேரம் சென்று தண்ணி நல்லா குடிங்க. தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. கேப் விட்டு குடிங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து மாமாவுக்கும் அம்மாச்சிக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். வெள்ளத்தை நுணுக்கி போட்டுதான் வந்து இன்னைக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து முறுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அததான் வந்து வச்சு கொடுத்தேன். இது எல்லாமே எனக்கு பிடிக்குங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது இப்போதைக்கு எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒதுக்கி வச்சிருக்கேன். இதுவே மெயின்டைன் பண்ணும்போது 1-2 நான் வந்து சாப்பிட்டுப்பேன். இப்போ எனக்கு தேவை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாடிக்கு போயிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து போனேன். அதுக்கப்புறம் துணி அப்படியே வந்து அள்ளிட்டு கீழே இருக்கேன். டின்னர் வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. வந்ததும் பாத்தீங்கன்னா 2 ப்ரௌன் பிரெட் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம மதியம் பண்ண மீன் மேக்கர், அப்புறமா அந்த சாம்பார்ல உள்ள முள்ளங்கியை ஃபுல்லாமே நான் வந்து அள்ளி வச்சிருக்கேன் பாருங்க. நல்ல ஃபில்லிங்கா வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்க அந்த ப்ரௌன் பிரெட்ல ஓட்ஸ் வந்து கிண்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கோதுமை தோசை, ரவை தோசை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு டின்னர் வந்து நல்லா சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி வந்து ஊத்தி வச்சேங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு சாம்பார் இருக்கு இல்லையா, காலையில அரைச்ச சட்னியும் இருந்தது, அதை வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்திரத்தையும் வந்து விளக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சு இன்னைக்கு டேவை வந்து கம்ப்ளீட் பண்றேன். இல்லாட்டினா நீங்க அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னா நீங்க வந்து கிரீன் டீ, ஏன்னா 6:30 மணிக்கு சாப்பிட்றோம் போது உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா கிரீன் டீ குடிச்சுக்கலாம், பிளாக் காஃபி, பிளாக் டீ, நிறைய தண்ணி வந்து குடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க எப்படி பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் வந்து பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனல்ல ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.